நம்ம இந்த வீடியோ 7th மேக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன் மஸ்கலாம் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சிருப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஒருவேளை இதுக்கு ஆன்சர் வேணும்னு கமெண்ட்ஸில் ஆன்சர் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்துக்கல. ஃபஸ்ட் ஒன் 1.0 + 0.83 = டேஷ். செகண்ட் ஒன் 5.6 + 0.5 = டேஷ். தேர்ட் ஒன் 4.7 இன் சதவீத வடிவம் டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் 5 + 20 - 25 - 5 = டேஷ். ஃபிஃப்த் ஒன் முதல் 15 இரட்டை எண்களின் சராசரி டேஷ் ஆகும். நெக்ஸ்ட்டு கோடிட்டு எடுத்துகிட்டு இருப்பக்கப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் 7.63 × 10 = டேஷ். செவன்த் ஒன் தனி வட்டி 1 = டேஷ் ஆகும். எய்த் ஒன் p - q ஹோல் ஸ்கொயர் = டேஷ். நைன்த் ஒன் வட்ட வளையத்தின் அகலம் = டேஷ். 10th ஒன் 3, 6, 9, 12, 15 பின்வரும் தரவுகளின் முகடு டேஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன் மார்க் ஆன்சர் வேணும் சொல்லுங்க கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சரியா தவறால பார்த்தீங்கன்னா 7x + 3 7x - 4 = 49x² - 7x - 12 சரியா தவறா. நெக்ஸ்ட் 12th ஒன் a - 1 ஹோல் ஸ்கொயர் = a² - 1. 13th ஒன் x² + y² y² + x² = x² + y² ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 14th ஒன் 8pqவின் காரணிகளின் ஒன்று 2p ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 15th ஒன் நேரிய அசமன்பாடுகளுக்கு அதிகபட்சமாக ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறியீடுகள் கொடுத்துருக்காங்க, ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயன்கள் கொடுத்துருக்காங்க. உள்ளீடு வெளியீடு c = a + b, ஆரம்பம் இறுதி a ≥ 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டின் அடுத்த நிலையை காட்டும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக மேட்ச் வந்து பார்த்து வச்சிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்ஸ் பார்த்த மாதிரி நம்ம பசங்களுக்கு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா ப்ரோ எங்களுக்கு நடக்க போக எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் அப்படியே படிச்சுட்டு போட்டோமா, இது படிச்சுட்டா போதுமா அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பரானது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக எடுப்பார்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு மாவட்டத்தை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் பேப்பரிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக உங்கள் நடைபெற போக மாவட்டத்தை எதிர்பார்க்கலாம்ப்பா. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே மிக மிக முக்கியமான கேள்விகளாக வச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலிருந்து பல கேள்விகள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் 21 வந்து 3.8 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவை காண்க. நெக்ஸ்ட் 22 நீளம் 23.7 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 15.2 சென்டிமீட்டர் அளவுடைய செவ்வகத்தின் பரப்பளவை காண்க. நெக்ஸ்ட் 23 ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதே தசமாக எழுதுக. நெக்ஸ்ட் 24 காரணிப்படுத்துகப்பா. 9x² + 30xy + 25y² = டேஷ். 25 கொடுக்கப்பட்ட எண்களின் முகடு காண்க. ஸோ 5, 7 கொடுத்துருங்க, நம்பர் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 26 பின்வரும் தரவு நடுநிலை அளவை கண்டறியும். 12, 7, 23, 14, 19, 20, 10, 55, 26. அப்புறம் 27 தீர்க்க 2x + 4 <= 18. இங்கு x ஒரு இயல் எண் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 28 இடப்பெயர்ச்சி வரையறு. ஓகேங்க, இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 6th ரோமன் ஏதேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிப்பா. 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 29 வந்து பார்த்தீங்கன்னா இரு எண்களின் பெருக்கு தொகை 40.376 ஒரு எண் 14.42 மற்றொரு எண்ணை காண்க. நெக்ஸ்ட் 30 ஒரு குழந்தையின் மிதிவண்டி சக்கரமானது ஒரு முழு சுற்றிற்கு 49.7 சென்டிமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் 10 முழு சுற்று அதுக்கு கடக்கும் தூரத்தை கண்டறிக. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 31 ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. நெக்ஸ்ட் 32 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. அப்புறம் 33 x + 2y (x - 2y) = 8xy என நிறுவுக. ஸோ நெக்ஸ்ட் 34 வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் மையப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய நான் டேஷ் ஆகும். நெக்ஸ்ட்டு டேஷ் ஆனது ஆரத்தை போல 2 மடங்கு. ஓகேங்களா? 35 பின்வரும் எண்களின் சராசரி 38 என்றால் எக்ஸின் மதிப்பை காண்க. நெக்ஸ்ட் 36 6, 11, 13, 12, 4, 2 சராசரியையும் முகடையும் காண்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் 7th ஒன்று பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஸோ 37 வந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்ட வட்டங்கள் வரைக. ஸோ r = 4 சென்டிமீட்டர் அல்லது d = 12 சென்டிமீட்டராம். நெக்ஸ்ட் 38 வந்து பார்த்தீங்கன்னா பொதுமைய வட்டங்கள் வரைந்து வட்ட வளையத்தின் அகலத்தை காண்க. ஓகேங்களா. ஸோ r1 = 3 சென்டிமீட்டர் மற்றும் r 5 சென்டிமீட்டர் அல்லது d1 = 6.4 சென்டிமீட்டர் மற்றும் d2 = 11.6 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளும் நல்லா படிச்சு வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகிற கேள்வி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல் போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.